ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு saree அயனிங் ஃப்ரீ ப்ளீட்டிங் அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்லர் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஓகேவா அக்கா, இப்போ வச்சுருக்கிற இடம் வந்து நல்லா பார்லர் வந்து போதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்லா போகுது. கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பழைய இடத்த விட இப்போ புதுசாக மாற்றிருக்கிற பார்லர் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் saree ப்ளீட்டிங் நிறைய பேர் இப்போ நம்மக்கிட்ட எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஷாப் ஓப்பன் பண்ணி 35 saree வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ளீட்டிங் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ எடுக்க போகிறது 36 கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல, இப்போதைக்கு ஷாப் கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாம் saree ப்ளீட்டிங் எடுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் அயனிங்க்கு நம்மக்கிட்ட வந்திருக்கிற saree. நல்ல ஒரு பிங்க் கலர் saree, நல்ல ஒரு பிங்க் கலர் காட்டன் saree. இந்த சாரியை நாம் இப்போ அயனிங் அண்ட் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாரியோட பல்லு முதல்ல நாம இங்க ஆரம்பிச்சு எடுத்துக்கணும். ஒரு 6 கிட்ட தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம சாரியோட பல்லு எடுத்திருக்கோம். அவங்க வந்து 6ல இருந்து 7 மடிப்பு வரைக்கும் வைக்க சொல்லியிருக்காங்க. நாமளும் இப்போ அவங்களுக்கு 6ல இருந்து ஒரு 7 மடிப்பு வரைக்கும் வைக்க போகிறோம். கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு 6 இல்லைன்னா 7 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு 8 இல்லைன்னா 9, 10 வரைக்கும் போகலாம். அதுக்கு மீறி எடுத்தோம்னா ரொம்ப சின்னதாகிடும். ஷோல்டரில் வச்சு சாரியை பின் பண்ணும்போது நம்மளுக்கு சைடில் வந்து இந்த சைடில் எல்லாமே தெரியும். அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் சம்பியாக இருக்கிறவங்களுக்கு 7 இல்லைனா 8, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு 10லேருந்து 11 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. நான் இப்போ இவங்களுக்கு 6 எடுத்திருக்கேன். அவங்க 6 இல்லைன்னா 7 போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அவங்களுக்கு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், முந்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பின் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 4 பின்னு 1 2 3 4 பாருங்கள், 4 பின்னு போடுற அளவுக்கு நான் முந்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 பின்னும் போடுற அளவுக்கு கூட இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்து நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயனிங் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து 4 பின் போட்டு 4 பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ அயன் பண்ணிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டேன். காட்டன் சாரிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக ஹீட் வைக்காமல் கொஞ்சமாக ஹீட் வச்சு 140 வரைக்கும் நார்மல் ஹீட்டிங்கில் வச்சு அயன் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஹீட் கொடுக்காம. இப்போ நாம் ஃப்ரண்ட் ஃபீட் எடுக்க போகிறோம். அதாவது முன்னாடி இருக்கிற இந்த ஃபீட் எடுக்க போகிறோம். இதை எப்படி நீட்டாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க அப்படின்னா இதை கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சு கொஞ்சம் அகலமாக அந்த ஷோல்டர் அகலமாக இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் வரைக்கும் சரி போகிற மாதிரி
இதை இழுத்து வச்சு ஈவனாக அப்படி வச்சு அயன் பண்ணுங்கள். நான் அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த செஸ்ட் கிட்ட வரதை எடுத்து அயன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செஸ்ட் கிட்ட வரதை எடுத்து அயன் பண்ணி முடிச்சிருக்கேன். இதை அப்படியே கலையாமல் அந்த பக்கமாக போட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் ஃபீட் எடுக்க போகிறோம். அதை எடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 5 எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 ஃபீட் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக எடுத்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 5 வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அயன் பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்கள். இப்போ இதை நான் அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளோ நீட்டாக அயன் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையும் திருப்பி போட்டு அயன் பண்ணிக்கணும். இது இடுப்பு சுற்று வரும் இல்லையா இந்த துணி, இதையும் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீட்டை அப்படியே கலையாமல் சேர் மேலே செக்யூர் பண்ணி வச்சுட்டு கீழே எடுத்துருக்கோம் இல்லையா அந்த குள்ளை அப்படியே ஸ்டூல் மேலே ஈவனாக வச்சுட்டு இடுப்புக்கு சுற்றுவோம் பாருங்கள். அந்த துணி நம்ம இடுப்புக்கு சுற்றுவோம் இல்லையா அந்த துணியை நம்ம 4ஆக மடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த முன்னாடி இருக்கிற பக்கத்தை அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க. நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்கிறது கலையாத அளவுக்கு அப்படியே ஈவனாக வச்சு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுங்க. அப்படியே நின்றுடுவோம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்டில் இருக்கிறத எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது கலையாத அளவுக்கு இது மேலே செக்யூர் பண்ண போகிறோம். இது இந்த ஃப்ரண்ட் பேஜ் கலைஞ்சதுன்னா நம்ம அயன் பண்ணியிருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கலையாத அளவுக்கு நல்ல ஈவனாக வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ட்விஸ்ட் கொடுங்க. இங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் குடிச்சு மடிச்சுக்கோங்க இப்படி. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த லெஃப்ட் பக்கத்துலேருந்து 2 ட்விஸ்ட் குடிச்சிட்டு மடிக்கணும். ஒரு 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஈவனாக மடிச்சுட்டு இந்த பக்கம் எந்த மடிப்பும் இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாரியை அப்படியே திருப்பிக்கோங்க. அப்படியே திருப்பி இந்த கொள்ளு பகுதி மேலே போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த கிளாத் அப்படியே உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்படி உள்ளே மடிச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் அந்த துணியை இந்த சாரீ எப்படி மேலே எடுத்திங்கன்னா
உள்ளே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்குள்ளே அப்படி டக்கிங் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். சாரீ நமக்கு இப்போ ஈவனாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அயன் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி சாரீ அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது. ஆனால் ப்ராக்டிஸ் இருக்கணும். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.